எல்லாம் தாண்டி லாஸ்ட்டாக ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் என்னென்னா, அந்த ஓவரால் அந்த செபியோட ப்ரெஷர், ஒரு ரெகுலேட்டரோட ப்ரெஷர். ஸோ ஒவ்வொரு ஃபீல்டுமே ஒரு பர்ட்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டாப் பாடிஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த கேபிட்டல் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டுக்கு இந்த டாப் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா அந்த செபி. ஸோ ஓவரால் அவங்க தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உள்ளே கொண்டு வர்றது. ஸோ நேற்று வரைக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கும். சடனாக இன்றைக்கி ஒரு ரூல்ஸே மாற்றிடுவாங்க. அந்த ரூல்ஸே மாற்றிட்டாங்கன்னா சடனாக இவ்வளோ நாள் நம்ம பண்ணது நாளைக்கு ஒர்க் ஆகாமல் போகுமே அப்படின்ற ஒரு அன்சர்டனிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ட்ரேடிங்கில் மட்டும் அன்சர்டனிட்டி இல்லை, ப்ராஃபிட் வருமா லாஸ் வருமான்ற அன்சர்டனிட்டி இல்லை. இந்த ஹோல் இண்டஸ்ட்ரி, இந்த ஹோல் ப்ரொஃபஷனே இப்படி தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீக்லி ஆப்ஷன்ஸ் எல்லாரும் வீக்லி ஆப்ஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு சர்க்குலர் வீக்லி ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. வெறும் 2 வீக்லி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறமா ஸோ என்னோட ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி இப்போ இறங்கிடும். ஏன்னா நான் பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ பேங்க் நிஃப்டி இல்லை. என்னோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் இப்போ அதில் தான் இருக்குது. இப்போ அதை தூக்கிட்டாங்கன்னா அது 50% ப்ராஃபிட் இப்போ ட்ராப் தான் ஆக போகுது. பட் இருந்தாலுமே ஐ ஹேவ் டு அடாப்ட். ஸோ இதுக்கப்புறம் நியூ சேஞ்சஸ் வரும்போது ஐ ஹேவ் டு சி, ஓகே பேங்க் நிஃப்டி ஒர்க் ஆகல, ஸோ நிஃப்டிக்கு நான் என்ன பண்ணலாம், பேங்க் நிஃப்டி இப்போ இல்லை. ஸோ ஃபர்தராக அந்த நிஃப்டிக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபைன் டியூன் பண்ணணும், சென்செக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஹேவ் டு கான்ஸ்டன்ட்லி ஹேவ் டு எவால்வ். ஸோ நம்ம யாரையும் ப்ளேம் பண்ணி ஒன்றும் ஆக போகிறது இல்லை. கவர்மெண்ட் இப்படி பண்ணுறாங்க, டேக்ஸ் இப்படி போட்டுட்டாங்க, எஸ்டிடி இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, வீக்லி ஆப்ஷன்ஸை தூக்கிட்டாங்கன்னு கத்தி என்ன ஆக போகுது? எண்ட் ஆஃப் த டே அவங்க பண்ணுறது பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. பட் நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடிங்குள்ளே வரும்போது இந்த ஒரு தாட்ஸ்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் யூ ஹேவ் டு கோ த்ரூ இட். நான் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆனதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏகப்பட்ட மேஜர் சேஞ்சஸ் நடந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வீக்லி ஆப்ஷன்ஸ் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லெவரேஜ் தூக்குனாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் உள்ளே மாறிக்கிட்டே தான் இருக்கும். எவ்ரி சிங்கிள் டைம் வரும்போது வி ஹேவ் டு அடாப்ட். தெர் இஸ் நோ அதர் சான்ஸ்.